Taste the Daily. அண்ணாவினுடைய 117வது பிறந்த நாளை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு, தமிழ், திராவிடம் என்றால் அது அண்ணாதான் என்பதற்கு உலகம் அறியும். அண்ணாவினுடைய பேச்சும் அண்ணாவினுடைய கம்பீரமும் அண்ணாவினுடைய தமிழும் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அண்ணாவின் பக்கம் பார்க்க வைத்தது. அண்ணா அரியணை ஏறுவதற்கு அதுவே அச்சாரமாக அமைந்தது. அண்ணா என்றால் தமிழ்நாடு, தமிழ், திராவிடம் என்கிற மூல மந்திரத்தை தாரக மந்திரமாக கொண்டு அவர் இந்திய நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமைகள் ஒருவராக உருவெடுத்தார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை ஏறினார். திராவிடம் என்கிற அந்த சொல்லாட்சியை முதலில் அண்ணாவினுடைய திருவாயிலிருந்து மலர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவில் ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்கிற ஒரு நிலையில் தமிழ்நாட்டிற்குள் ஒரு தமிழனாக இருந்து அதனை சாதிக்க முடியும் என்கிற மிகப்பெரிய பெருமையை உலகிற்கு உறக்கச் சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தன் செயலால், தன் வலிமையால், தன் பேச்சால், தன்னுடைய முத்தமிழ் அறிவால் தன்னுடைய நாட்டிற்கு தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அனைவராலும் போற்றப்படுகிற அளவிற்கு பெருமை சேர்த்தவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவினுடைய பெயர் மட்டும் அல்ல, அவருடைய கொள்கை, அவருடைய முழக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற தாரக மந்திரத்தின் மூலமாக அரசியலில் சுமார் 53 ஆண்டுகளாக பெருமையோடு ஏந்தி நிற்கிறது அவரது புகழை. குடும்ப பின்புலம் சாதாரண சாமானிய ஒரு நெசவாளியினுடைய குடும்ப பின்னணியை கொண்டிருந்தாலும் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று அனைவராலும் போற்றக்கூடிய அளவிற்கு தமிழகத்தினுடைய உயரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக, சாமானியனுடைய குரலாக தமிழகத்தை மீட்டு தமிழக முதல்வராக அரியணை ஏறி ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய குரலாக ஒலித்தவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய புகழை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே பேரறிஞர் அண்ணாவினுடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்வது வழக்கம். அதே போன்று அந்த அண்ணாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வார காலத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் அண்ணாவினுடைய பெயரை போற்றும் விதமாக பட்டி தொட்டி எல்லாம் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, அந்தமான், கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலும் சரி, அமெரிக்கா போன்ற பல்வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் கொண்டாடுகிற ஒரு மகத்தான தலைவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திகழ்ந்து வருகிறார். அதனுடைய அடிப்படையிலே பேரறிஞர் அண்ணாவினுடைய 117வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அமெரிக்கா கூட அந்த தமிழை தாங்கி பிடித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய புகழ் என்பது அவருடைய நூல்கள் மூலமாக தமிழ் சொல்லும் காந்த குரல் மூலமாக அனைவரையும் கட்டி போட்ட கம்பீரத்தின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா. அண்ணா எழுதிய சிறுகதைகளாகட்டும், நாவல்களாகட்டும், அண்ணா எழுதிய நூல்களாகட்டும், அண்ணா எழுதிய பொன்மொழிகளாகட்டும் அடுத்த தலைமுறைக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழை கொண்டாடும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய 117வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையிலே இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலையின் கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் என அனைவருமே அங்கு திரண்டு பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழை அவருடைய பெருமை சேர்க்கும் விதமாக அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்வது குறிப்பிடத்தக்கது.